அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா 18/8/2026 செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம். வாழும் காலம் இல்லைன்னா வாழ்நாள், வாழ்நாள் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஆயுள், நம்மளுடைய ஆயுள் நாட்கள், ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜீவிதம்னு நம்ம ஆன்சர் எழுதணும் நேற்று. ஓகே, இன்றைக்கி ஆயுள்னு எழுதணும். ஒன்று மேலேருந்து கீழே என்ன, இதை இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க, இது என்னது, இதை டேஷ் என்பர் அக் அக் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். தமிழில் இருக்க ஒரே ஒரு ஆயுத எழுத்து அக் தான். ஓகேங்களா, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர்மெய் எழுத்துக்கள் சேர்த்து 247 எழுத்துக்கள். அதில் ஒரே ஒரு உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், மொத்தத்தில் தமிழில் 247 எழுத்துக்கள். இந்த 247 லெட்டர் அந்த அக் ஆயுத எழுத்து இருக்கும். ஓகே, 6 இடமிருந்து வலம் என்ன, தேல ஆரம்பிச்சிருக்கு. கராத்தே, சிலம்பம், கடை, இதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம், தன்னைத்தானே காத்துக்கிறது, தற்காப்பு கலைன்னு சொல்லுவோம். தற்காப்பு கலை, தற்காப்பு கலை. ஓகே, செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகே, நாமளே பாதுகாத்துக்கிறது. ஓகே, நாட் சிஸ்டம், டெக்னிக். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன, அழிப்பான். அழிப்பான்னா நம்ம நோட்டில் எழுதிட்டு அழிக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம், அழிப்பான். எரேசர் இல்லைன்னா ட்ரப்பர். ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன, டேஷ் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும். இது நம்ம தமிழ் தாய் வாழ்த்துங்கள். நீராடும் கடல் எடுத்த நிலமடந்தை கிளியிலகும் தெக்கணமும் அதிசிறந்த. ஓகே, நான் இங்கே என்னென்னு எழுதுன்னா தெக்கணமும், தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்கத்து. ஸோ இந்த நம்ம தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை. இன்னொரு விஷயம், தெக்கணமும் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், தெக்காணமும் அப்படின்னு தான் எழுதுவோம். நம்ம எழுதையில் தெக்காணமும், நான் எதுவும் தப்பாக சொல்லியிருக்கேன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் கொடுங்க. நம்ம படிக்கல தெக்காணமும் அப்படின்னு தான் எழுதுவோம். தெக்கணமும் அப்படின்னு சொல்லையிலே தான் சொல்லுவோம். நீங்கள் அவங்க புக்கில் எடுத்துப்பாங்க. தெக்காணமும்னா நீங்கள் ஆன்லைனில் எடிஷனில் படிக்க எல்லாமே இப்படி தான் வரும். அதனால் நீங்கள் கவனித்து எழுதுங்க. தெக்கணமும் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. இந்த இதை நான் உங்களுக்கு ரெஃபரலுக்காக தான் எழுதுறேன். ஆன்லைனில் தெக்காணமும் அப்படின்னு வரும். தெக்கணமும் அதை சேர்ந்த திராவிடனல் திருநாடும். ஓகே, மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை இயற்றினார். ஓகே, மனோன்மணியம் சுந்தரனார். ஓகே, 3 இடமிருந்து வலம் என்ன, வேள்வி, ஹோமம், இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா யாகம் நடக்குது. ஸோ பதில் என்ன, யாகம். ஓகே, 3A மேலேருந்து கீழே, சவுக்கு. சவுக்குக்கு வேறு சொல்லணும்னா கசை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க, அடுத்த ஹிண்ட்டு 11 இடமிருந்து வலம் பார்ப்போம். உறக்கம், தூங்குறது, ஸ்லீப்பிங். தூக்கத்தை என்னன்னு சொல்லலாம்னா துயில் அப்படின்னு சொல்லலாம். துயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 10 மேலேருந்து கீழே பேச்சு திறன். அன்றைக்கி தான் பார்த்தோம் பேசக்கூடிய திறனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், சொல் வளம். நம்மளுடைய பேச்சுடைய வளமை சொல் வளம் அப்படின்னு பார்த்தோம். 13 இடம், இது அன்றைக்கி தான் பார்த்தோம், அதே மாதிரியே அது சொல் துயில் வளம். ஓகே, 13 இடமிருந்து வளம் என்ன, ஒரு சிறுதானிய வகை. இதுவும் அன்றைக்கி கேட்ட மாதிரியே இருக்குதுங்க. சிறுதானிய வகைனா மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம். கம்பு, திணை, சோளம், சாமை, வரகு. இங்கே வரகு எழுதலாம். வரகு கேழ்வரகுன்னு சொல்லலாம், பனி வரகுன்னு சொல்லலாம். வரகு அரிசி உண்டு. ஓகே, அன்னைக்குள்ள மதியம் வருது. 17 இடமிருந்து வலம் என்ன, பூ போன்ற தன்மை. சாஃப்டாக இருக்கக்கூடியதை என்னன்னு சொல்லலாம், மென்மை. இது நான் அன்னைக்கு எழுதின அதே தப்பை தான் இன்றைக்கும் பண்ணுறேன். ஸோ அன்னைக்குள்ளே அப்படியே காப்பியை தான் இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க.
ஸோ சொல் வளமைன்னு எழுதலாம். இங்கே வந்து என்னென்னு எழுதலாம், மென்மை. ஸோ மென்மை அப்படின்னா சாஃப்ட்னஸ், சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற. ஓகே, இதுக்கு அங்கே அன்னைக்குள்ள மாதிரியே இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் பார்த்துக்கோங்க. 17 மேலேருந்து கீழே. திருமணமான பெண்கள் காலில் அணிவது. திருமணமான பெண்கள் காலில் அணிவது மேலே ஆரம்பிச்சுக்கு மெட்டி, அம்மி மிதித்து மெட்டி அணிவாங்க. ஓகே, 22 வலமிருந்து இடம் என்ன? நேர்காணல். நேர்காணல்னால் லைவில் பேட்டி எடுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த சைடு வந்து ஹிண்ட் முடிஞ்சிச்சு. 20 இடமிருந்து வலம் என்ன? வேகம், ஸ்பீடு, விரைவு. இது அன்னைக்கு எழுதுன மாதிரியே எழுதணுன்னா அப்போ துரிதம்னு எழுதலாம். இது சரியான்னு பார்க்க 18 மேலேருந்து கீழே செக் பண்ணலாம். சாய்வு. சாய்வுனா ஸ்லோப்பாக இருக்காது, அதை சரிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, 12 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? வேண்டுமா வேண்டாமா, இதுவும் அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி தான். கீழே உள்ள ஃபுல்லாக வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா இருதலை கொல்லி எலும்பு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து தயக்கன இரு மனம் அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கா சொல்ல. பதில் என்ன? தயக்கம். தயக்கம்னு நீங்கள் எழுதினீங்கன்னா 16 வலமிருந்து இடம் என்ன? கழுகு. கழுகை வந்து பாக்கு மரத்தை வந்து கழுகு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ பாக்கு. ஓகே, 12 இடமிருந்து வலம் என்ன? துளை, ஓட்டை, பொந்து, துவாரம் சொல்லலாம். 8 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? பார்த்துட்டு எழுதுவோம். விருப்பம், இஷ்டம். 8A. அப்போ 8 மூக்கு கண்ணாடி அணிவது. ஸோ இதுக்கெல்லாம் ஹிண்ட்டு வேணும். 9 எழுதிட்டு நம்ம மற்றதை பார்ப்போம். தவறான பேச்சுக்கு செயலுக்கு 70. தவறான பேச்சு இல்லை செயலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லைன்னா என்ன, கண்டனம். இதுவும் அன்றைக்கி வந்தது தான். ஸோ கண்டனம் தெரிவித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ 8 மேலேருந்து கீழே என்னென்னா மூக்கு கண்ணாடி அணிவது எதுக்குன்னா டேஷ் தெளிவாக அப்படின்னு சொல்கிறாங்க. கண் பார்வை தெளிவாக. ஆல்ரெடி 3 சொல்லி இன்னதுனால கண் பார்வை. அப்போ 12 இடமிருந்து வளத்துக்கு என்ன சொல்லலாம்? துளை, ஓட்டை, பொந்து. இல்லைன்னா நம்ம வந்து மிஷினை வச்சு போடுறோன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? தமர். தமர் போடுறது அப்படின்னா ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சுட்டு ஓட்டை போடுறது. தமர் போட்டாச்சா அப்படின்னு சொல்லுவோம்ல. 14 இடமிருந்து வலம் என்ன? பூமி மண்ணுலகு. பூமி மண்ணுலகு அப்படின்னா அவனி சொல்லலாம். தரணி, வையகம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வை வந்ததுனால வையகம். ஓகேங்க, அன்றைக்கி வந்து அதே கேள்வி தான். 8A மேலேருந்து கீழே. விருப்பம் இல்லைன்னா இஷ்டம். ஓகேங்க, சரிங்க. சம்மதம், சம்மதம் தெரிவித்தல். ஓகே, இது எல்லாமே அன்னைக்கு வந்த கேள்வி. இதுக்கு அங்கே இந்த லைனுக்கு அங்கே அப்படியே அன்னைக்குள்ள காப்பி பேஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. 15 மேலேருந்து கீழே. செஞ்சோத்துக்கு அடன் தீர்க்க சேராத இடம் தேடி சேர்ந்த இட, வஞ்சத்தில் வீழ்ந்தா இட, கண்ணா வஞ்சகன் கண்ணனடா, எனக்கு தேவை கண்ணன். ஓகேங்களா, சேராத இடம் தேடி சேர்ந்த. ஓகேங்களா, அதனால் அவர் செஞ்ச பலன் எல்லாமே இருந்துமே அவர் காப்பாற்ற முடியாமல் போச்சு. 19 இடமிருந்து வலமிருந்து இடம் அன்னைக்கு வந்த இடம் தான். 6 கடல் கரைகளில் அதிகமாக இருக்கும். 6 கடலோட சைடில் அதிகமாக இருக்கிறது என்னென்னா மணல். 3 சொல்லினா இருக்குது. அன்னைக்கு எழுதுன அதே பதில் தாங்க. 23 இடமிருந்து வலம் என்ன? சிங்கம். சிங்கத்துக்கு லைனுக்கு வேணும்னு சொல்லலாம்னா அரிமா. லைன்ஸ் கிளப்லாம் சொல்லுவாங்கள்ல, அரிமா சங்கம். அந்த அரிமாங்கிறது இங்கே தான். 21 மேலேருந்து கீழே என்ன? தந்திய விலங்கு. இந்த திராட்சை பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு ஓடுந்தேமா, அதே விலங்கு தான் நரி. வடையை ஏமாற்றி சாப்பிட்டுச்சுல, அந்த விலங்கு தான். இதே பதில் தான் நான் அன்றைக்கும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, கடைசியாக 7 கீழேருந்து மேலே என்ன? குரூப். தமிழில் சொல்லுங்கள். குரூப்னா அணி, அணின்னு சொல்லலாம். 3 சொல்லி நீ போடணும். ஓகே, 5 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா?
அழுகிய பின் டேஷ் உணவாகும். அழுகிய பின் டேஷ் அழுகிய பின் ஸோ கடைசி கேள்விங்க, 5 வளர்ந்த இடம். அழுகிய பின் உணவாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதுனாலும் அழுகிடுச்சு அப்படின்னா அதாவது ஸ்கின்ல ஏதாவது அழுகிச்சு அப்படின்னா பிணி வரும், நோய் தான் உருவாகும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வாய்ப்பு இல்லை. நான் எதுவும் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணி இல்லை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, திருத்திக்கிறோம். சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வார்த்தை விளையாட்டு வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி வாங்க. 15 வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். விதை, வினை, ஓகேங்களா? கதை, கலை, கணை, கல், பகல், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்கள், வித்தியாசங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன வித்தியாசங்கள்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஷேவ் பண்ணுற இடத்துக்கு நேராக துப்பாக்கி நீட்டுறாங்களாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதில் உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இந்த வாளியோட மூடி ஒன்று இல்லை, ஒன்று. இந்த மாதிரி ஒரு 6 வித்தியாசங்கள் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு கண்டுபிடிங்க. நன்றிங்க.